கவனி. இப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 போடு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா -6 to -3 ஒரு லிமிட்டு. சரிதா? எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இது என்னன்னா மைனஸில் இருக்கும். டிஎக்ஸ் -6லேருந்து -3 வரணும். ஏன்னா மாடுலஸ்ன்றப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ்லையும் எடுத்துக்கணும் ப்ளஸ்லையும் எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸு இன்டகரல் -3 to இந்த 0 வரையிலும். இது ப்ளஸ் எக்ஸ் பிளஸ் 3 ஆகும். டிஎக்ஸ் இப்போ மைனஸ்ஸு x²/2 + 3x -6 to -3 ப்ளஸ் அதே மாதிரி x²/2 + 3x -3 to 0. இப்போ சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ -3 சப்ஸ்டிட் பண்ண வரோம் +9/2. இங்கே -9. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். மைனஸ் லோ லிமிட் போகிறதுக்கு -6 போகிறோம், ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். இங்கே 6² 36/2. இங்கே -18. இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு 0 சப்ஸ்டிட்னா 0, இது 0 தான். சரிதா? 0 லோ லிமிட் போகிறப்போ -3 சப்ஸ்டிட் பண்ணு. 9/2. இங்கே -9 -9/2 -9. இங்கே 36/2 18. 18 - 18 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு இங்கே 2 9s are 18. 9 - 18 -9/2. மைனஸ் ப்ளஸ்ஸு 9/2. இது மைனஸ் அளவில் மட்டும் பண்ணு. -9/2 + 9 + 9/2. இதில் இது கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் யூனிட்ஸ்.